லோகேஷ் கனகராஜெலாம் என்ன எடுக்கிறாரு? கொலை பண்ணுறது, குத்துறது, ரத்தம் வர்றது, கேவலமாக இருக்குது. எல்லாரையும் குத்துறது, கொல்றது, எப்படிங்க படம் ஓடும்? ரஜினி நடித்தாலும் ஓடாது, கமல் நடித்தாலும் ஓடாது. குத்திக்கிட்டே இருந்தால் எவங்க பார்ப்பான்? எவ்வளோ நாளைக்கு பார்ப்பான்? ஒரு படம் பார்ப்பான், 2 படம் பார்ப்பான். இப்போ அவர் அசந்திருப்பார்ல, என்னடா அந்த படம் ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் மாறுங்கடா, எல்லாம் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க. தக் லைஃப்ங்கிற படம் ஆரம்பிக்கிற போது எனக்கு ஓடாதுன்னு தெரியும். இவங்க காம்பினேஷன் சரியில்லை, இவங்க எடுக்க போகிறது இப்படி தான் எடுப்பானுங்கன்னு. விக்ரம் ஒரு படத்தில் ரத்தம் கித்தெல்லாம் காட்டினாரு, அதில் எதோ எமோஷன் இருந்து படம் ஓடிடுச்சு. அதே மாதிரி ரத்தத்தை காட்டிட்டு இருந்தால் எத்தனை படம் ஓடும்? டெய்லி நம்ம நீ ஒருத்தரை குத்திக்கிட்டே இருக்கீங்களா, இல்லை அடிச்சுட்டே இருக்கானா? எல்லாரும் அறுவாள் தூக்கிட்டு அலையிறான். யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறாருல, யாராவது நீங்கள் என்ன வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அவரும் தப்பு தான் சொல்கிறாரு. பட் அது யூத்துக்கு பிடிச்சிருக்கு. சினிமா தயாரிப்பாளர் வர்றது தேவையில்லாத ஒரு வேலைன்னு எனக்கு தோணுது. போதை இருக்குது. இப்போ நானே அதுக்குள்ளே அப்படி தான் வந்தேன். பேஷனுங்கிறது நம்ம பேஷனோட நிறுத்திக்கணும். அதை போய் தயாரிப்பு பண்ணி இறங்கணும்னா அப்புறம் அதை விட அது உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் செலவு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோம் சினிமாவுக்கு வா. பட் அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வந்து மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் சினிமாவில் இருக்குது ப்ரிடாமினெண்ட்டாக. அதனால சினிமா இப்படி தான் இருக்கும், சொதப்பலாக தான் இருக்கும். இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கீங்கல்ல சார், கொஞ்சமாவது அது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மாறவே மாறாது, மாற மாட்டானுங்க. இப்போ வர்ற சீரியல் எல்லாமே நீ மாமியார் நாத்தனார் பிரச்சனை, இந்த பொம்பளைங்க பூரா பேருமே கெடுதக்காரங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்லபடியாக கெடுக்கிறாங்க. அவங்கள அப்படி டியூன் பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும், அவளை பழி வாங்கி அது ரொம்ப கேவலமாக இருக்குது. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா தன்னோட கரியரை ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் மாதிரியான சேனல்ஸில் டாப் சீரியல்ஸை கொடுத்துருந்தாரு ஒரு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இவர் பேரை கேட்டால் யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம 7th சேனல் நாராயணன் சார் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? உங்களை உங்கள் பேர் சொன்னாலே தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க சார். இப்போ வரைக்குமே 7th சேனல் நாராயணன் சாரா தெரியுமே, எங்களுக்கு தெரியுமே, அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு, அவரோட கரியரில் உங்களோட பல விஷயங்களை சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போயுமே அந்த ஒரு விஷயம் இருக்குது சார். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ் சினிமா எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சினிமா பொதுவாக எப்போவுமே ஹெல்த்தியாக இருந்தது கிடையாது. அங்கே இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா ப்ரொடியூசரும் பாதி பேர் காணாமல் போவாங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா, அதாவது படத்தினுடைய பட்ஜெட் வேணால் பல கோடிகளில் போகுதே தவிர அது ஓடுது அப்படின்னா ஓடுறது கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி ஹெல்த்தின்னு எப்படி சொல்ல முடியும்? ஹெல்த்தி அப்படின்னா நம்ம நிம்மதியாக இருக்கோம், பிரச்சனை இல்லாமல் இருக்கோம் உடம்புலன்னு அர்த்தம். சினிமா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஆஸ் இட் இஸ் ஹெல்த்தியாக இல்லை. அதாவது சினிமாவில் இருக்க டெக்னீஷியன்ஸ் மேபி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா 100கணக்கான படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் அதில் நல்ல விஷயம். எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் படங்கள் ஓடுறதில்ல. ப்ரொடியூசர் எல்லாம் ஒருத்தனா காலியாகிட்டே போயிட்டே இருப்பான். இது பெருசாக மாறுமா எனக்கு தெரியல. நீங்கள் பல சக்ஸஸுமே பார்த்துருக்கீங்க, பல ஃபெயிலியர்ஸுமே பார்த்துருக்கீங்க சார். ஆனால் இதிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு லெசன்ஸ் இப்போ வரைக்குமே நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? இல்லை, சக்ஸஸ் நான் ரொம்ப பார்க்கல, ஃபெயிலியர் தான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் நம்ம நிறைய கற்றுக்க முடியுது. நான் என்ன சொல்லுவேன்னா, சினிமா தயாரிப்பாளர் வர்றது தேவையில்லாத ஒரு வேலைன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ என்னை கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் படம் எடுப்பேன். ஏன்னா அது ஒரு போதை, அதாவது இது ஒரு போகப்பொருள் மாதிரி. சினிமா எடுத்தவங்க சினிமா எடுக்க நிறுத்தவே மாட்டாங்க பணம் இருக்கிற வரைக்கும். சரி, அடுத்த படம் ஜெயிச்சிடாதான்னு தான் பார்ப்பாங்க. இதில் என்னென்னா இம்மீடியட் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சினிமா எடுக்கையில் நீங்கள் பாலிடிக்ஸில் போனீங்கன்னா கூட லேட்டாகும் உங்களுக்கு ரெக்கக்னிஷன். சினிமா தயாரிப்பாளர்னா அது தெருவில் இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன், ஊரில் இருக்கிறவன்லாம் அவன் ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இருக்குது. அதனால் நிறைய பேர் இதில் ஒரு போதை இருக்குது. இப்போ நானே அதுக்குள்ளே அப்படி தான் வந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கையில் ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. ஐ எம் வெரி பேஷனேட் ஈவன் நவ். பேஷனுங்கிறது நம்ம பேஷனோட நிறுத்திக்கணும். அதை போய் தயாரிப்பு பண்ணி இறங்கணும்னா அப்புறம் அதை விட அது உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை தான். அது என்ன பிரச்சனைன்னா, அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், பணம் மட்டும் போயிடும். ஸோ பணம் கடலில் கரைக்கிற மாதிரி ரெடியாக இருந்தாங்கன்னா யாருனாலும் படம் எடுக்கலாம். அவங்கள நான் நிறுத்தவே மாட்டேன். ஏன்னா அவங்க படம் எடுக்கட்டும். அப்போ தான் ஒரு 500 பேர் 300 பேருக்கு வேலை கிடைக்கும், ஹீரோக்கெல்லாம் சம்பளம் கிடைக்கும். அதனால் பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் செலவு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோம் சினிமாவுக்கு வா. அதில் ஒருவேளை 100ல் 1 நீ ஜெயிச்சிடலாம். இப்போ எப்படி ஏஜிஎஸ் 2 படம் ஜெயிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பணம் இருந்தால், ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரி நிறைய பணம் இருந்தால்
நீ வரலாம் சினிமாவுக்குள்ளே, தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட்டு அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வந்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய இது. அதாவது வச்சு சம்பாதிக்கணும், நம்ம சம்பாரிச்சு போடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது பெரிய அது நல்லது பெருசாக பண்ணாது. மென்ஷன் பண்ண கம்பெனிஸ்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்லையா சார்? அவங்களோட படங்கள் தான் வந்து அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகுது அவங்களோட பேனர்ஸில் தான். ஸோ ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறதுல அவங்களுக்கு அந்த ஒரு லாபம் இருக்கு இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பேர் தானே இருக்கும். மித்தவன் பூரா காசை விட்டுட்டு எல்லோரும் சரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து நம்ம மூடுறதை பார்க்குறோம் இல்லையா? அது அட்லீஸ்ட் சிரமப்படுறதை பார்க்குறோம். மூடுறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது, நம்ம அதை கமெண்ட் அடிக்கக்கூடாது. பட் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிறாங்க. அது தேவையா இல்லைன்னு அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். இப்போ நானே என்ன சொன்னேன், சினிமா பிரச்சனை தான், ஆனால் நான் படம் எடுப்பேன். அந்த மாதிரி இது ஒரு மாதிரியான ஒரு வந்து பண்ணிடலாம். ஆமாம், சினிமா வந்து ஒரு போகம் தான், இட்ஸ் அ போதைப் பொருள் தான், அதை விட்டுற முடியாது. சினிமாவை தாண்டி பிஸ்னஸ்மே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக பிஸ்னஸில் வந்து நாணயமாக இருக்கணும், சொல்ல காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் சினிமாவில் இந்த நாணயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல காப்பாற்றுற அந்த ஒரு இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆல்மோஸ்ட் 100% அது இல்லை. இல்லை, நாணயங்கிறதே கிடையாது. மேபி 1 or 2 பீப்புள், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இருக்கலாம். பெரிய நிறுவனங்கள் ஏவிஎம் மாதிரி இல்லை ஒரு சன் பிக்சர் மாதிரியோ அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் பேர், ஃபியூ விரல் விட்டு எண்ணிடலாம். மித்தவங்க யாருமே சொல்ல காப்பாற்றுறதே கிடையாது. அது வந்து ஒரு பாலிசி. அது வந்து யாருக்கு அவங்க யாராக இருக்கட்டும், அவங்க என்ன பொசிஷனில் இருக்கட்டும், நான் சொல்ல விரும்பலை. அவங்க அதெல்லாம் சாதாரண என்னத்தை பேசினாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டரு. அது சினிமாவில் இருக்குது ப்ரிடாமினண்ட்டாக. அதனால் சினிமா இப்படி தான் இருக்கும், சொதப்பலாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கீங்கல்ல சார், கொஞ்சமாவது அது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, மாறவே மாறாது, மாற மாட்டானுங்க மனுஷன். அதாவது என்ன நினைக்கிறான்னா, அடுத்தவன் வாழக்கூடாது, நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்புன்றேன். நீ நல்லா வாழுவோம் மேட்ரு. இப்போது ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா நீ பெருமைப்படு, அவன் சம்பாதிக்கிறான் சந்தோஷம், அவனை பற்றி நீ பொறாமப்படுற, அவனையும் நிறுத்த பார்க்குற. அது மாதிரி ஒருத்தரை வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம சுயநலம் வந்து எல்லாருக்கும் இருக்கும், அதுக்கு ஒரு லிமிட்டாக ஒரு ட்ராப் பண்ணணும் லைனை, இவ்வளோ தான் சுயநலம் இருக்கலாம் அப்படின்னு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான மனித குணம். அது சினிமா வெளியிலே நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு டிஜிபி சொல்லுவார், ஏப்பா வெளியில் இருக்கிறவங்க நல்லவனான்னு கேட்பார். அதனால் எல்லாத்தையும் அது இருக்குது. அது எல்லாருமே மாறுவாங்களா தெரியாது. நம்ம வெறும் ஃபிலாசபி, நம்ம என்ன புத்தரா காந்தியா எல்லாம் பேசுகிறதுக்கு, நம்ம பேசிட்டு போகலாம். பட் எவனும் மாற மாட்டான்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு வந்து மாறாமல் இருக்கிறது பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அதில் சிரமங்கள் இருக்குது, நேர்மையாக இருக்கிறதுல, பொய் சொல்லாமல் இருக்கிறதுல, கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுறதுல பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையோடு எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இருக்குது, இருக்கும். அந்த ஒரு பெரிய அந்த திருப்தி எல்லாரும் கிடைக்குமா எனக்கு தெரியாது, எனக்கு இருக்குது. ஐம் ஹாப்பி அபவுட் தட். ஓகே சார், இந்த தூர்தர்ஷன் காலத்துல இருந்தே வந்து உங்களோட சீரியல்ஸ் நாங்களாம் பார்க்கும்போது அப்பத்துலேருந்தே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்போ பார்த்த சீரியல்ஸ் இப்போலாம் பல சீரியல்ஸ் வருது, சேனலுக்கு 10-15 சீரியல்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஓடிடியில் வர நிறைய வெப் சீரிஸ்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எவால்யூஷன்? எனக்கு என்ன, அதாவது என்னென்னா, நான் பேசுகிறது மறுபடியும் என்னமோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். பட் வேறு வழி இல்லை, நான் பேசிதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லணும் இல்லையா? நான் சீரியல் எடுத்த போது ஒரு சீரியலில் கூட வந்து வயலன்ஸ் ரொம்ப இருக்காது, வயலன்ஸ் இருக்கவே இருக்காது. தப்பித்தர் ஒன்று இருந்தாலும் கூட இது எமோஷனலாக இருக்கும். ஒரு ப்ரெக்னென்ட் உமனை ஒருத்தன் உதைச்சான் மிதிச்சான்னு இருக்கவே இருக்காது. இப்போ வர்ற சீரியல் எல்லாமே வந்து நீ மாமியார் நாத்தனார் பிரச்சனை, அவளை எப்படி கெடுக்கிறது, அந்த பொம்பளைங்க பூரா பேருமே கெடுதக்காரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நல்லபடியாக கெடுக்கிறாங்க, அவங்கள அப்படி டியூன் பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும், அவளை பழி வாங்கி அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அது நிறுத்தினா அவன் டிஆர்பி குறைஞ்சிரும்னு சொல்லுவானுங்க. பட் எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப ஒரு தப்பாக இருக்குது. அன்லெஸ் யார் இதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து அன்சென்சார்டு தானே, சீரியலுங்கிறது அன்சென்சார்டு. அவங்கவுங்க சேனல் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் காட்டலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து இது எல்லாம் அவங்களா பார்த்து திருந்தினால் ஒழிய, இது வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி அவனா பார்த்து திருந்தலைன்னா அதுக்காக அவங்க நல்லது சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க போல் இருக்குது. சினிமாவே இப்போ என்னம்மா, இவர் இந்த லோகேஷ் கனகராஜெலாம் என்ன எடுக்கிறாரு, டெய்லி அடிக்கிறது, கொலை பண்ணுறது, குத்துறது, ரத்தம் வர்றது, கேவலமாக இருக்குது. அதனால தான் இந்த தக்லைஃப் ஓடலை. தக்லைஃப்ங்கிற படம் ஆரம்பிக்கிற போது எனக்கு ஓடாதுன்னு தெரியும். இவங்க காம்பினேஷன் சரியில்லை, இவங்க
எடுக்க போகிறது இப்படி தான் அது எடுப்பானுங்க. மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுல சார். நான் தான் ஆரம்பத்திலேருந்து நான் வந்து ஜோசியர் கிடையாது. பட் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த படம் உருப்படாதப்பா அப்படின்னு. ஏன்னு தெரியாது எனக்கு. தி கட் ஃபீலிங் ஐ தாட் திஸ் மே நாட் ஒர்க். ஏன்னா அவர் ஆல்ரெடி விக்ரம்னு ஒரு படத்தில் ரத்தம் கித்தெல்லாம் காட்டினார். அதில் எதோ எமோஷன் இருந்து படம் ஓடிடுச்சு. அதே மாதிரி ரத்தத்தை காட்டிகிட்டு இருந்தால் எத்தனை படம் ஓடும்? ரத்தம் வந்து மக்களுக்கு டெய்லி நம்ம நீ ஒருத்தரை குத்திக்கிட்டே இருக்கீங்களா இல்லை அவன் அடிச்சுட்டே இருக்கானா? எல்லோரும் அருவாள் தூக்கிட்டு அலையிறான். விரும்பாண்டி எப்படி தானே பண்ணார் அவர். அதெல்லாம் ஒர்க் பண்ணாதுமா. அதாவது எமோஷனலாக இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சு அந்த மாதிரி இருக்கணும். இல்லை இந்த யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறாருல, யாராவது நீங்கள் என்ன வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அவரும் தப்பு தான் சொல்கிறாரு. பட் அது யூத்துக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கதைகளை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ காட்டக்கூடிய கதைகளில் சோஷியல் மெசேஜஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று கூட இல்லை, மோஸ்ட்லி ஒன்று கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவன் தலைவியில் ஒரே ஒரு பாட்டு, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யத்தை காட்டியிருக்காங்க. அந்த பாட்டுக்காக அந்த படம் ஓடிச்சு, பெரிய கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது வந்து சினிமாவில் தான் பாசிபிள். யாராவது ஒரு வீட்டில் புருஷன் மண்டாடி இப்படி ஆடி பாடிட்டு இருப்பாங்களே, சினிமேட்டிக். அதாவது என்னென்ன இட்ஸ் சினிமேட்டிக் பட் பீப்புள் லைக் இட். அப்படின்னா அவங்களுக்கு உள்ளூர பொம்பளைங்களுக்கு மனசு இருக்குது இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அதை யாரும் ரியலைஸ் பண்ணுறதில்ல. சினிமா எப்போவுமே அப்படி தானே இருக்கும். ஒரு ஹீரோ 10 பேர் அடிப்பான், 100 பேர் அடிப்பான். ஸோ அதனால் சினிமா என்பது மிகைப்படுத்துதல். சினிமா இந்த மிகைப்படுத்துதல் நல்ல விஷயத்தை கண்டு நம்ம ஒத்துக்கிறோம், படம் ஓடுது. ஸோ அந்த மாதிரி மிகைப்படுத்துதலை வந்து எல்லாருமே அந்த மாதிரி நம்ம குடும்பங்களை வச்சு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது குடும்ப படம் எத்தனை படம், ஒரு சிவகார்த்திகேயன் படம் ஒன்று எடுத்தாங்க சன் பிக்சர்ஸில், குடும்ப படத்தை கண்டு ஓடிச்சு. அந்த மாதிரி குடும்ப படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. பிவாசி எத்தனையோ படம் எடுத்தார், குடும்ப படங்கள் ஓடத்தானே செய்யுது. இப்போ ரஜினிகாந்தை வச்சு எத்தனையோ படங்கள் எடுக்கலாம், அவங்க குடும்ப படமே எடுக்கலை. இப்போ ஒரே ஒரு ஜெயிலரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஸோ படம் ஓடிச்சு. ஆனால் மித்தது பூரா வயலன்ஸு, எல்லாரையும் குத்துறது கொல்றது, எப்படிங்க படம் ஓடும்? ரஜினி நடித்தாலும் ஓடாது, கமல் நடித்தாலும் ஓடாது. அது எவன் குத்திக்கிட்டே இருந்தால் எவங்க பார்ப்பான்? எவ்வளோ நாளைக்கு பார்ப்பான்? ஒரு படம் பார்ப்பான், 2 படம் பார்ப்பான். இப்போ அவர் அசந்திருப்பார்ல அந்த இவர் லோகேஷ் கனகராஜ், என்னடா அந்த படம் ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன், நாயகன்கிறது வேறம்மா, அதில் எவ்வளோ எமோஷன் இருந்தது. இப்போ கூட ரீரிலீஸ் பண்ணியிருந்ததுக்கே அவ்வளோ க்ரௌடு இல்லை, க்ரௌடு வந்து சிட்டியில் மட்டும்தான் போச்சு, வெளியூரில் ஓடலை. நம்ம பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நான் சினிமாவுக்குள்ளே இருக்கிறவன், அவங்க வேணால் பீத்திக்கலாம் ஓடிச்சுன்னு, அதெல்லாம் ஒன்றும் பீத்தலை, அவனுக்கு நஷ்டம் தான் ரிலீஸ் பண்ணவனுக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் நீ வந்து எமோஷனலாக எடுத்தீங்கன்னா படம் டெஃபினட்டாக ஓடும். குடும்பம் இருந்தால் டெஃபினட்டாக ஓடும். அதை நீ சொல்கிற விதமாக சொன்னீங்கன்னா ஓடும். சும்மா ஒரு தான் வெட்டுறான் குத்துறான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது இனிமேல் எனக்கு தெரியல, இவ்வளோ நாளாக ஓடிச்சு, இனிமேல் ஓடாதுன்னு நினைக்கிறேன். அது ஓடவும் கூடாது. நான் சொல்கிறேன், நான் வந்து கருணாக்கு நான் சாபம் கொடுக்கல, எல்லாம் மாறுங்கடா, எல்லாம் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். சரி, நான் சொல்கிறேன், நீ ப்ரீச் பண்ண வேண்டாம், அட்வைஸ் பண்ண வேண்டாம், பட் சொல்ல வேண்டியதை சாஃப்டாக நீ சொல்லலாம் இல்லையா? அது நல்ல குடும்பம், புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, ஒரு எமோஷனலாக எத்தனை படம் குடும்ப படம் ஓடுது, எத்தனை வயலன்ஸ் படம் ஓட மாட்டேங்குது. எஸ், அதாவது இட் மஸ்ட் கனெக்ட் வித் பீப்புள். உன்னை வந்து டச் பண்ணணும், இதயத்தை தொட்டுச்சுன்னா படம் ஓடலைன்னா ஓடாது. சமீப காலத்தில் அப்படி உங்களை ரொம்ப டச் பண்ண மூவினா அது என்னவா இருக்கும்? இல்லை, அந்த 2-3 படம் ஓடி இருக்கேன். நான் ஒன்றும் சொல்ல வேணாம், மக்களே சொல்லிட்டாங்களே. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம், தலைவன் தலைவின்னு ஒரு படம், இந்த மாதிரி மனசுக்கு நெருக்கமான படங்கள் நிச்சயமாக அது ஓடும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, நிறைய நல்ல ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் உங்ககிட்ட இருந்து வெளியே வந்திருக்கு நாங்கள் நம்புகிறோம். இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதுதான் யதார்த்தம், இப்படி தான் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் எப்போவுமே பேசுகிற மாதிரி உடச்சி பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி குமுதம் வியூவர்ஸ்க்காக இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எவரெஸ்ட் ஈஸி செஃப், செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.